பெண்களே, கோருங்கள். பாட்டி எங்களுக்கு உணவு கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓ, இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன் மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெல்லோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது எண்ணெய் இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமாம், எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கல்வேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே.
இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி? இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோக்கோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சசியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. ஓ, நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை. அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். பாட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கம்மா. அற்புதம். கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ். சரி, எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து. அம்மா, சரி, நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதுமென நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன்.
மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போடில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாளியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் பாண்டா பயன்படுத்த போறேன். வாருங்கள், இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் பாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? ஓ, பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? ஏ, நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிந்திருந்தது. உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது. நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரைக்கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு. பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சூ அது ஒன்றில் யூலு கலசுத இருரவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள். சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம்.
வா மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன், ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹூ, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு.
கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை. அற்புதமான கலந்து. எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் அது இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது. நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம்! எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த எனக்கு உதவும். கூல். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது எண்டடி கரடி. பேராசை. ஹூரே. உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே. இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல. ஓ, தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. சங்கிச்சவும் மீட்கவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு. எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு. ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது. ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட் சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்பிரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. யம் யம். இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா. நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை.
எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன், ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிவ்வை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது, ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன, எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவை, என் ஏழை மூக்கு, இதை பாருங்கள். இது எப்படி இருக்கிறது? இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இத முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது. முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன? ஓ, என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பெண்ணே, ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல, எல்லாம் முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊதப் போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய்,
நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ, நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்கே இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றிவிட்டேன். எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மெந்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கிரீம் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். ஹா, சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆம்,
ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸ உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா வெறிக்கணும். Manipulating Branantes sprays is more than trees like Rido. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். தீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள். இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. பல்லுக்காக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிடுச்சு. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி. என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீரும் காரமலை ஊற்றுகிறேன். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல் அவ ஊற்று.
எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடெல்லா, இதோ அங்கே மேலும் நுடெல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்ட் எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலை இதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவை